வணக்கம். இன்றைக்கு எளிதான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்முறையை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன் நமது அஸ்வம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. இது போன்ற சமையல் வீடியோக்கள் உங்கள் பார்வைக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 8 அல்லது 9 கத்திரிக்காயை எடுத்து இது போன்று 4 புறமாக அரிந்து கொள்ள வேண்டும். உரித்த சின்ன வெங்காயம் 1 கப் அளவு, பொடியாக நறுக்கிய சிறிய வெங்காயம் அரை கப், பூண்டு பற்கள் 10 பொடியாக நறுக்கியது, ஜீரகம் 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், மல்லி 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், நல்லெண்ணெய் 1/4 கப், உப்பு தேவையான அளவு, கறிவேப்பிலை, தேங்காய் பொடியாக நறுக்கியது 1/4 கப். சிறிதளவு நீரில் சிறிய நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வைத்து கரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலில் அடுப்பில் ஒரு வாணலியை வைத்து அதில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி உரித்து வைத்துள்ள சிறிய வெங்காயம், உளுந்து, மல்லி, சீரகம் இவற்றை சேர்த்து நன்கு வதக்க வேண்டும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கியவுடன் நறுக்கி வைத்துள்ள தேங்காயை சேர்த்து அடுப்பில் இருந்து இறக்கி ஆறியதும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு விழுதாக அரைத்து கொள்ள வேண்டும். பிறகு ஒரு வாணலியை அடுப்பில் வைத்து நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி அதில் மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு சிறிதளவு சேர்த்து லேசாக வதக்கி அரிந்து வைத்துள்ள கத்தரிக்காயையும் சேர்த்து பொன்னிறமாக வதக்க வேண்டும். பிறகு இறக்கியதும் வேறொரு பாத்திரத்தில் மாற்றி வைத்து கொள்ளவும். பிறகு அடுப்பில் அதே வாணலியை வைத்து அதில் நல்லெண்ணெய் 1/4 கப் ஊற்றி பொடியாக நறுக்கிய சிறிய வெங்காயம், பூண்டை சேர்த்து பொன்னிறமாக வதக்கவும். அதனுடன் தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து வதக்கி அரைத்து வைத்துள்ள மசாலாவையும் சேர்த்து நீர் சேர்க்காமல் சிறிது நேரம் வதக்க வேண்டும். பிறகு வதக்கி வைத்துள்ள கத்தரிக்காயையும் சேர்த்து லேசாக பிரட்டியவுடன் புளித்தண்ணீர் தேவையான அளவு நீர் ஊற்றி கொதிக்க வைக்க வேண்டும். அடுப்பை மிதமான தீயிலேயே வைக்கவும். இப்போது குழம்பில் எண்ணெய் பிரிந்து நன்கு வற்றியதும் கறிவேப்பிலை சேர்த்து இறக்கவும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்முறை பற்றிய இந்த சமையல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கலாம். நன்றி.